அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் மீது உண்மையான பயம் கொண்டோர் குற்றம் செய்ய துணிய மாட்டார்கள். மனிதனை மறந்து அவனிடமே கடவுளை நான் தான் என்றும் கடவுளிடம் நேரடியாக பேசுவதாகவும் கூறுவோர் அளந்துவிடும் கதைகள் ஆயிரம் என்றாலும் பணத்துக்காக அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் குற்றம் மறைந்திருக்கும். அந்த வகையில் கர்த்தரை கொண்டு சேர்க்கிறேன் என்று காணிக்கையாக ராப் இசையுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் முளைத்த திடீர் போதகர்கள் செய்யும் சேட்டைகள் எல்லை மீறி கொண்டிருப்பதாக சில ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் ராப் இசையுடன் ஊராக ஆடி வந்த அடுத்தடுத்த சர்ச்சைகளில் சிக்கிய போதகர் ஜான் ஜெபராஜ் இறுதியாக போக்சோ வழக்கில் சிக்கி ஊராக ஓடி வருகிறார். யார் இந்த ஜான் ஜெபராஜ்? எதற்காக இவர் மீது போக்சோ வழக்கு? இவருக்கும் இவரது மனைவிகளுக்கும் என்ன பிரச்சனை? சிறுமிக்கு முத்தமிட்ட வீடியோ எப்படி வெளியானது? விரிவாக பார்க்கலாம். சில ஆட்கள் குடிச்சா பார்த்திருக்கீங்களா? முன்னால 10 பேர் நின்னால ஆளை பார்த்தா ஒரு மாதிரி துணியில காய போட்ட மாதிரி இருப்பான். ஆனா உள்ள மேட்ரு போயிருச்சுன்னா முன்னால 10 பேர் நின்னாலும் அடிச்சு தூக்கிடுவேன். தண்ணி அடிச்சவன் நடந்து வந்ததை பார்த்திருக்கீங்களா? தூரத்திலே தெரியும் ஆளு. சில ஆட்களை பத்தில போதை உள்ள போன பாட்டுலாம் வரும். இப்ப ஆவிக்குரிய போதை உள்ள போயிருந்த இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியை சேர்ந்தவர் ஜான் ஜெபராஜ். நெல்லையை பூர்வீகமாக கொண்ட ஜான் ஜெபராஜ் தன்னை கிறிஸ்தவ மத போதகராக சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவ பாடல்களை பாப் இசையில் பாடி இளைஞர்களை கவர்ந்து வந்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் சென்று பாப் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி கிறிஸ்தவ மத பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்பதாக கூறி ஆட்டம் போட்டு வந்தார். மத போதகர் ஜான் ஜெபராஜ் எட்வின் ரூசோ என்பவருடன் இணைந்து கோவை கிராஸ்கட் ரோட்டில் உள்ள கிங் ஜெனரேஷன் பிரார்த்தனை கூடம் நடத்தி வந்தார். சபைக்கு வரும் மக்களிடம் தசமபாதமாக வசூலிக்கப்படும் காணிக்கையை பிரிப்பதில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறால் ஜான் ஜெபராஜ் அடித்து விரட்டப்பட்டார். இந்த அலுவலகத்தை விட்டு சென்ற ஜான் ஜெபராஜ் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி ஆடியோ வெளியிட்டு வந்தார். நான் அந்த அசோசியேட்ட ஒரு காரியத்தை இந்த ஆடியோ மூலமா சொல்றேன். உன்னை நம்பினதுக்கு, உன்னை என் கூட வச்சதுக்கு நீ பண்ண துரோகம் இருக்கு பாரு, உன்னை கடவுள் பார்த்துக்கிறார். இதற்கான பதில உன் தலைமுறைகள் பார்க்கும். நீங்க நடிச்ச நாடகம் என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுட்டு பசங்களை ஏவி விட்டு நீங்க நடிச்ச நாடகம் வெளியே வராதுன்னு நினைச்சுதான் நீங்க இவ்வளவும் பண்ணீங்கன்னு தெரியும். ஆனா கர்த்தர் யாருன்னு சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாருன்னு சொல்றேன். அவர் எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்துருவார், எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவார். நான் இன்னும் சில உண்மைகளை சொல்றேன். அந்த பசங்களை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு சபையை நிறுத்திட்டு சபை ஆராதனை நடக்காதுன்னு எல்லாரையும் போக வச்சிருக்கிறாங்க. என் முதல் கேள்வி, எனக்கு அசோசியேட் பாஸ்டர் இருந்துட்டு இந்த சபைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி வெளியே போனேன். உங்களுக்கு மறுபடியும் அந்த சபையில் என்ன வேலை? அதுவும் கரெக்டாக அந்த பசங்க வர்ற அன்னைக்கு. ஒருவேளை என் பில்டிங்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காப்பாற்ற வந்தேன், இல்லை பாஸ்டர் மேலே கையை வச்சிடக்கூடாதுன்னு காப்பாற்ற வந்தேன். நான் அந்த சபையில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர் வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலடியாக
பார்ட்டி ஒன்றில் சிறுமிக்கு ஜான் ஜெபராஜ் முத்தமிடும் வீடியோ ஒன்று வெளியானது. அதனை அவரே ஒப்புக்கொண்டு ஆடியோவும் வெளியிட்டார். உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்ல ஒன்றும் தப்பாக பேச மாட்டேன். அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும். நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டி வரும். அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் விளையாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்தியிருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கிறான். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷனில் இருந்தேன் 3 மாசமா. சாப்பிடலை, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன். நீ நினைப்ப இவ்வளவு தப்பா பண்ணிட்டு அதை பண்ற, ஒன்றும் இல்லை தெரியுமா, நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு. என்னவா இருந்தாலும் அதை கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார். மறுபடியும் சொல்றேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒரு வெளியில் என்னை பற்றி தப்பா சொன்னாலும் I will never open my mouth and tell the world who you are and I will never do that. ஆரம்ப காலத்தில் ஜான் ஜெபராஜ் பிரார்த்தனை செய்யும் பொழுது அனைத்து போதகர்களையும் வாய்க்கு வந்தவாறு திட்டியும் வந்ததால் அவரை கொய்யா போதகர் என்று போட்டி போதகர்கள் அழைத்து வந்தனர். வாயிலையா அவன் இவன் வயசு 30 வரல, அவன் இவன் நாக்க வெட்டிடுவேன், வெண்ண கொய்யா, எங்கடா படிச்ச எங்க படிச்ச செல்லன்னு கூப்பிடுறதுக்கு கூடாதுங்க எவனாவது. இனிமே தமிழ்நாட்டில இருந்து இந்த செல்லாங்கிற வார்த்தை கேட்டு நான் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பேன். இந்த நிலையில்தான் ஊராக போட்ட ஆட்டத்துக்கு சற்று ஓய்வு கொடுக்கும் விதமாக ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கிறது. தனது முதல் மனைவியை பிரிந்து தனது காதல் மனைவியுடன் வசித்து வரும் ஜான் ஜெபராஜ் மீது 2 சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி தனது இல்லத்தில் நடந்த பார்ட்டி ஒன்றின் பொழுது அதில் கலந்து கொள்ள வந்திருந்த 17 வயது மற்றும் 14 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் 17 வயது சிறுமியையும் அவருடன் இருந்த 14 வயது சிறுமியையும் ஜான் ஜெபராஜ் பாலியல் சீண்டல் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தன் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் வீட்டில் இருந்து தப்பியோடி தலைமறைவானார். அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை போலீசார் கன்னியாகுமரி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே மனைவிக்கு ஆடியோ அனுப்பியுள்ள ஜான் ஜெபராஜ் 5 முறை தற்கொலை எண்ணம் எழுந்ததாகவும், என்ன நடந்தது என்றும் நம் இருவருக்கு தெரியும் என்றும், உன்னை அவமானப்படுத்த மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். என் மனைவி அங்கிருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தார். இந்த ஆடியோ அவளும் கேட்பான்னு எனக்கு தெரியும். பிரியமா, இவங்க எல்லாம் உனக்கு உதவி செய்யல, உன் வாழ்க்கையை கொண்டிருக்காங்க, உன் ஃபியூச்சர் அழிச்சிருக்காங்க மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ உன்னை குறிச்சோ உன் குடும்பத்தை குறிச்சோ நான் பப்ளிக்ல ஒன்றும் தப்பா பேச மாட்டேன். அதற்குரிய வரையறையை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அந்த லிமிட்டை நீங்கள் தான் காப்பாற்றிக்கிடணும். நீங்களும் ஒரு லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா நானும் சில விஷயத்த பேச வேண்டி வரும். அது வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, நமக்கு 2 பேரும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே எவனோ ஒருத்தன் எவ்வளோ பெரிய கேம் விளையாண்டு அசிங்கத்தை உண்டு பண்ணி உன்னையும் நடத்தல நிறுத்தியிருக்கான், என்னையும் அவன் துரத்தி சாவுக்கு நேரம் ஓட வச்சிருக்கிறான். கர்த்தர் என்னை காப்பாற்றிருக்கிறார். உனக்கு ஒரு விஷயம் புரியணும். இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முதல்ல தோன்றது செத்து போயிடலான்னு. எனக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தற்கொலை செய்கிற எண்ணம் வந்தது. டிப்ரெஷனில் இருந்தேன் 3 மாசமா. சாப்பிடலை, 9 கிலோ கம்மியான உடம்புல. பட் ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிரசனத்தில் உட்காந்து ஜோம் பண்ணேன். நீ நினைப்ப இவ்வளவு தப்பா பண்ணிட்டு அதை பண்ற, ஒன்றும் இல்லை தெரியுமா,
நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் என்னென்ன தவறு நடந்துச்சுன்னு. என்னவா இருந்தாலும் அந்த கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார். மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றை நான் பொது இடத்துல அசிங்கப்படுத்த மாட்டேன். நீயே ஒரு வந்து வெளியில் என்னை பற்றி தப்பாக சொன்னாலும் I will never open my mouth to tell the world who you are and I will never do that. Yeah. I love my son, Zain. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விஜயவாடாவில் நடந்த ஜெபக்கூட்டத்தில் அதிசயம் அற்புதத்தையும் இந்த ஆண்டில் பார்ப்பீர்கள் என்று ஆட்டம் போட்டு ஜான் ஜெபராஜ் பாடியது யாருக்கு பொருந்தியதோ இல்லையோ அவருக்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம். மதத்தை வைத்து பணம் வசூல் செய்வது பலருக்கு தற்பொழுது முழு நேர தொழிலாக மாறிப்போன சூழ்நிலையில் பெண்கள் மற்றும் சிறுமிகளிடம் போதக பிசாசு கரங்கள் நீளத் தொடங்கியிருப்பதால் பெற்றோர் தங்கள் பெண் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். மதம் பிடித்து செய்தாலும் மதத்தின் பெயரில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.